சிவகங்கை சட்டமன்ற தொகுதிகள் இந்த முறை அரசியல் சூழல் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு போட்டியிடும் கருணாஸ் பிரச்சாரத்திற்கு சென்ற பல இடங்களில் எதிர்ப்பை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக மொத்தம் 11 இடங்களில் மக்கள் அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்ததுடன் இங்கு வரக்கூடாது என்று வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது அப்பகுதியில் அரசியல் வெப்பத்தை அதிகரித்துள்ளது. கருணாஸ் மீது மக்கள் ஏன் இவ்வளவு கடும் எதிர்ப்பில் உள்ளனர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகள், கட்சி மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை குறைய உருவாகியுள்ளதாக பேசப்படுகிறது. இதனால் துரோகி என்ற குற்றச்சாட்டை எழுப்பி அவரை நேரடியாக எதிர்த்து மக்கள் குரல் கொடுத்த சம்பவங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் PR செந்தில்நாதன் மீது ஆதரவு அதிகரித்து வருவதாக நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாரம்பரியமாக திமுக ஆதரவாளர்களாக இருந்த சில வாக்காளர்களே இம்முறை மாற்றத்தை விரும்பி செந்தில்நாதனுக்கே வாக்களிப்போம் என்று வெளிப்படையாக கூறி வருவது அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கப்படுகிறது. மேலும் செந்தில்நாதன் தொகுதியில் மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் மக்களுடன் கொண்டுள்ள நெருக்கம் அவருக்கு சாதகமாக மாறியுள்ளது. நேரடியாக மக்களை சந்தித்து குறைகளை கேட்பது, தீர்வுகள் வழங்குவதாக உறுதியளிப்பது போன்ற நடவடிக்கைகள் வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவே அவருக்கு வலுவான அடித்தளமாக மாறியுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது சிவகங்கை தொகுதியில் இந்த முறை கடும் போட்டி இருந்தாலும் நிலவரங்கள் தெளிவாக மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன. கருணாஸ் மீது எழுந்த எதிர்ப்பு மற்றும் செந்தில்நாதனுக்கு அதிகரித்து வரும் ஆதரவு ஆகியவை தேர்தல் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. இறுதியாக தற்போதைய அரசியல் கள நிலவரம் பார்க்கும்போது மாற்றம் வேண்டுமா, தொடர்ச்சியா என்ற கேள்விக்கு மக்கள் தங்களுடைய பதிலை இந்த தேர்தலில் வாக்குமூலம் வெளிப்படுத்த போகின்றனர். அந்த அடிப்படையில் சிவகங்கை தொகுதியில் இந்த முறை ஒரு வித்தியாசமான முடிவு உருவாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர்.